விஷி ஹாப்பி நியூ இயர். உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வாழ்த்துதை சொல்ல ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எல்லோரும் ஒன்று ஒன்றாக அவர்களுடைய கருத்தை சொன்னார்கள். நானும் என்னுடைய கருத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். குறிப்பாக கதிராலயம் என்பது நம்முடைய PLC-னுடைய சபை. அன்றைக்கு போட்ட விதைத்தான் இன்றைக்கும் முளைத்து விட்டிருக்கிறது. அது கட்டிய அதுவும் ஓலை குடிசைத்தான், தென்னை ஓலைதான், பனை ஓலை, தென்னை ஓலைதான். நான் சிறுவனாக இருக்கும் போது அதே போல இந்த பஜன் கோயில் மாதிரி தான் ஓட்டு வீடு. அப்போ அது பெரிய வீடு. அது இப்போ உங்களுக்கு சிம்பிளாக இருக்கலாம். அவர் ஐயர் சொன்ன மாதிரி 4 வீடு இருந்ததுல இது பஜன் கோயில் தான் ஃபஸ்ட்டு கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த 3 வீடு 2 வீடு இருக்காது. அப்போ அந்த ஓடு சீமை ஓடு போடுறது அப்போ தான் கட்டியிருப்பாங்க. ஏனென்றால் எல்லாரும் அவர் ஐயர் சொன்ன மாதிரி எல்லாரும் குடிசை வீடு தான். மழை பெய்ஞ்சா ஒதுங்க கூட முடியாது. நான் ஆலயத்தில் உறங்கி இருக்கின்றேன். அப்போதெல்லாம் கொசுவெல்லாம் கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் வைக்க கொஞ்சம் போட்டு தண்ணி போட்டு அந்த புகை கொஞ்சம் போட்டு விட்டோம்னா கொசு வராது. உறங்கி இருக்கின்றேன். குறிப்பாக 96ஆம் ஆண்டு நான் துணைத் தலைவராக இருந்த போது பஞ்சாயத்திலே கொஞ்சம் காசு எடுத்து விண்ணரச பாடகர் ஜேகப்பண்ண கூப்பிட்டு முதல்ல இதுக்கு சர்வீஸ் வாங்கினா அதுக்கு எவ்வளோ வேணும் நான் கொடுத்துட்றேன்னு சொன்னேன். சர்வீஸ் கொடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் இந்து பாதி இந்து குடும்பம் இருந்தார்கள். அவர்களும் அந்த நேரத்தில் அந்த கோயிலுக்கு மட்டும் கொடுத்தா எப்படி, இந்த மந்தியம்மா கோயிலுக்கு எனக்கு கொடு சர்வீஸுக்குன்னு சொன்னாங்க. அதுக்கும் கொடுத்து விட்டோம். அப்புறம் பிறகு 2வது நாள் இன்னும் 5 வருஷம் எக்ஸ்ட்ரா இருந்த போது நம்ம டிஎல் சர்ச்சுக்கு இது இல்லை மியூசிக் போடுறதுக்கு சென்னைக்கு போயிட்டு 35,000 ரூபாய் அப்போ வேலை. இப்போ 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் இருக்கும்போது இப்போ கொடுக்கின்றோம். ஜேகப்பண்ணுக்கோ எபிக்கோ இங்க இருக்கின்ற வாலிபர்களுக்கோ கொடுக்கவில்லை. நாம் எது செஞ்சாலும் தேவனுக்கு கொடுக்கின்றோம். அதை நம்ம அவர் இவரு எப்படி பேசணும்னா, ஏற்கனவே அவர் தகப்பனை இறந்து விட்டிருக்கின்றார். எல்லோருக்கும் ஒரு மன வருத்தம் தான். ஏனென்றால் அவருடைய பாடல்கள் யாரும் கேட்காத கூடிய ஆளை இருக்காது. நாங்களாம் சிறு பையனாருக்கு சொல்லலாம். எங்களையெல்லாம் அவர் இங்கேயும் ஆள் செட் பண்ணி விட்டுருவாங்க. குறிப்பாக ஒரு 5 பேர் 10 பேர் தான் பெரியவங்க தான் போகணும் கேரளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பிள்ளைகள், 100 தாண்டுது, 150 பேர். எதுக்கு என்றால் இவர்களெல்லாம் உருவாக்குகிறார்கள். இப்போ இவங்க டான்ஸ் ஆடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஆடலை. அதுக்குன்னு ஒரு டீச்சர் போட்டு 1 வாரமாக அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ஆமாம், மேனேஜ்மெண்ட் தான் பயிற்சி கொடுக்குறாங்க. எல்லாரும் ஒன்று தான். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் காசு கொடுக்கறதா இருந்தால் கொடுக்காம போங்க. கேள்வி கேட்டுக்கின்னு நான் இவ்வளோ குத்த இவ்வளோ பண்ணுறேன்லாம் சொல்லக்கூடாது. கடவுளுக்கு என்று கொடுக்குறோம். எனக்கு நான் போன முறை தனியாக 5 வருஷம் 2வது வருஷம்லாம் மணல் காசு வந்தது. சர்ச்சுக்குன்னு எடுத்துகிட்டு கொடுத்து தியாகம் பண்ண சொன்னார். வானா சர்ச்சு கடை சொல்ல நம்ம வாங்கிக்கலாம்னு சொன்னார். அந்த காசு அப்படியே வச்சுட்டு போனார். அதுக்கு தேவையான மண் ஜனம் எல்லாமே பில்லு இருக்குது. எல்லாம் எப்படி சொல்கிற மாரி அடுத்த முறை யாருக்குமே சொல்ல தேவையில்ல. ஏன்னா ஒரு போர்டு போட்டு நோட்டீஸ் போட்டு இது செலவாயிடுச்சுன்னு அவங்களும் கொடுத்துட்டு போயின்னே இருக்கோம். தேவையில்லாத வேலை. ஏனென்றால் நம்ம எது செய்கிறோம், இது போல் பார்த்துருப்பீங்களா, பாண்டூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இது ஒரு பெரிய ஒரு வரலாறு. இந்த சீரியலெல்லாம் போட முடியுமா? ஒரு குடும்பத்தை நம்மளால் நடத்த முடியவில்லை. ஒரு பஜனை கோயில் ஆலயம் அன்றைக்கு
உள்ள தண்ணி சொர்க்கம், அதை இடித்து விட்டு பெரும்பாடுபட்டு வாலிபர் எல்லாம் நல்ல முறையில் கட்டியுள்ளார்கள். அதை குறை சொல்ல யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஏனென்றால் இது கடவுளுக்கு செய்கிற பணி. அந்த காலத்திலே மிஷினரிகள் நமக்கு இதெல்லாம் செய்யலைன்னா நம்மளாம் இதுக்கு வளர்ச்சி இல்லை. எல்லாம் கிறிஸ்துவனே கிடையாது, மரியாதை இல்லாதவங்களா இருக்கிறோம். போல பிரச்சனை இங்கே பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர்னு ஒரு இதில் மாநிலத்தில் 65 வயது உடைய பெரியவர், அவர் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர். முறைப்படி அவருக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. அவர் கிறிஸ்தவர்கள் அவர் இறந்து விட்டார். அவரை கிறிஸ்துவ முறைப்படி அவர் சொல்லிட்டார், அவங்க பசங்கள்லாம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தோம், யாருக்கும் உதவி செய்யலை, கிறிஸ்துவ முறைப்படி தான் எனக்கு அடக்காராதனை பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அதுபோல் அவர் அடக்காராதனை பண்ணிட்டாங்க. 3-4 பேர்த்து இந்த இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கோர்ட் மூலியமாக போய் அதை மீண்டும் அது தப்பு என்று அந்த பணத்தை மறுபடியும் தோன்றானுங்க. தோண்டி இந்து சமுதாயத்தின் பேர் அந்த சடங்கெல்லாம் பண்ணிட்டு அதை குளத்துறானுங்க. எவ்வளோ அசிங்கமான ஒரு கேவலமாக நடந்து கொண்டு இருக்குது பாருங்க. யூடியூப்லாம் பார்த்துன்னு இருப்பீங்க. இந்த தொப்பியெல்லாம் வைக்கிறாங்க, கிறிஸ்மஸ் இதெல்லாம் எல்லாத்தையும் அடிச்சு ஒழிக்கிறான். அப்படியே ஏற்றான், எடுத்துன்னு போயினேரு. அவன் பழைக்கிறதுக்கு வித்துனுக்கிறான். கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய கேப்பெல்லாம் வைக்கிறான். அதையெல்லாம் கூட அங்க இந்துக்கள் அராஜகம் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய வருகை